விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆடின்னு சொன்னாலுமே நமக்கு கடையில் ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் விவசாயிகள் அனைவருக்கும் நமக்கு என்ன ஞாபகம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கையிலே வந்து என்ன செய்வோம்னா, விதை போட்டு நம்ம அறுவடை செய்வோங்க. குறிப்பாக வந்து இந்த கொடி வகை காய்கறி இதை சம்மந்தமான பதிவு தாங்க இது. அதுவும் குறிப்பாக நம்ம பாரம்பரிய ரகமான அந்த காய்கறிகளை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாட்டு பூசணிக்காங்க. இப்போ ஆடி படத்தில் போட்டால் கரெக்டாக நம்ம பொங்கலுக்கெல்லாம் நம்ம மாட்டு பொங்கலுக்கு இதை வந்து சமைச்சு படைப்போங்க. அந்த சீசனில் நல்லா காய் காய்க்குங்க. நல்லாவும் காய் காய்க்குங்க. அது இந்த விதையை பார்த்துருக்கீங்களா? எந்த பெருசு இருக்குது பாருங்க. இது வந்து தமட்டு அவரைங்க. இது பெருசாக இருக்கும். இது பாரம்பரிய ரகமான அவரைக்காய் தாங்க. இது வந்து சுரக்காய் விதைங்க. இது வந்து கும்ப சுரக்கான்னு சொல்லுவாங்க. இதுவும் பாரம்பரிய ரகமான ஒரு சுரக்காய் விதை தாங்க. இதுவும் நல்லா வந்து ஈல்டு கொடுக்குங்க. இது என்ன விதைன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள். கருப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங்காங்க. கருப்பு பீக்கிங்கான்னு சொல்லுவாங்க. இதுவும் நார்மலாக காய்க்கிற பீக்கிங்கா மாரியே காய்க்குங்க. டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குங்க. இது எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா இது நாட்டு பீக்கிங்காங்க. இது அதிகமாக வந்து சட்டையாக வந்து காய் தூங்கிடுங்க. நம்மளால் சாப்பிட்டு முடியாதுங்க. இது நல்லா வந்து ஈல்டும் தருங்க. இது சுரக்காய் விதைங்க. இது வந்து காய் பார்த்திங்கன்னா நீட்டாக காய்க்குங்க. இது வந்து நீட்டாக காய்க்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய ரகமான விதைங்க. இந்த வருடம் ஆடி படத்தை நாங்கள் போட போகிறோங்க. விதை போடும்போது இது போல் மரத்து பக்கத்துலேயே போடணுங்க. ஏன்னா நம்ம கொடி விதை போடுறோம். மரத்தில் வந்து ஏறிட்டுனா நம்ம வேலி கட்டுறது அந்த பந்தல் போடுறதுக்கு நமக்கு தேவையில்லைங்க. இந்த மரத்துலேயே வந்து நல்லா ஏறி இருக்கு. லைட்டாக வந்து தண்ணி ஊற்றணுங்க. எருவு கீழே வந்து போடலாம். இது வந்து நல்லா பொசுன்னு உள்ள மண்ணுங்க. இலை எல்லாமே வந்து சரகா இது மேலே இருக்கிறதுனால நாங்கள் எருவு போட்டல. நீங்கள் வந்து மண் வளமாக இல்லைனா நீங்கள் எருவு போட்டும் போடலாம். இப்போ நாங்கள் வந்து நல்ல வளமான மண். ஏன்னா இந்த இலை எல்லாமே இது மக்கி நல்ல பசுப்பாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் விதை போட்டுட்டோம். விதை போட்டு தண்ணியை வந்து நாங்கள் தெளிக்கிறோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.